வணக்கம். வைஷ்ணவி ஆயில்ஸ்லேருந்து திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3 செக்கு எண்ணெயுமே ஒரிஜினலாக மேனுஃபேக்சரிங் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒரு ஆர்டர் தான் இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறோம். இந்த ஆர்டரில் இந்த கஸ்டமரு ரீட்டெயிலாக தான் எல்லாத்துலேயும் 1 லிட்டர் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒரு சின்னதாக வீட்டிலேருந்து ஒரு லேடி வீட்டிலேருந்து ஒரு சின்ன சுற்றி இருக்கவங்களுக்கு ஆயில் சப்ளை பண்ணி ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு பண்ணலாமா பிரதர்னு கேட்டு ஆல்ரெடி ஒரு வாட்டி எடுத்துட்டாங்க. இப்போ 2வது வாட்டியுமே ஒரு 30 லிட்டர் எண்ணெய் என்றைக்குமே அதை சொன்னாங்க, பிரதர் என்றைக்குமே அந்த குவாலிட்டியை மட்டும் மாற்றிடாதீங்க, உங்களோட குவாலிட்டி டாப் குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லியே அவங்க எஸ்பெஷலி அவங்களுக்கு நம்மளோட கடலெண்ணெய் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ கடலெண்ணெய் மட்டுமே கிட்டத்தட்ட 20 லிட்டர் வாங்கியிருக்காங்க. மீதி 10 லிட்டர் வந்து நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் 10 லிட்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதான் இன்னையோட ஆர்டரு. இது வந்து நாங்கள் சென்னைக்கு அனுப்புகிறோம். சென்னைக்கு எப்படி அனுப்புகிறோன்னா ஹோல்சேலாக வாங்குறதுனால பஸ்ஸு மூலயமா அவங்க வந்து போட சொல்லியிருக்காங்க. பஸ் மூலயமா அவங்க எடுத்துக்குவாங்க. பஸ் மூலயமா போடுறப்போ அவங்களுக்கு கொரியர் சார்ஜஸும் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் ஹோல்சேல் மட்டும் தான் கொடுப்பீங்களான்னு கேட்டால் நாங்கள் வேலை பார்க்குறதே ரீட்டைல் கஸ்டமர்ஸ் தான். வீடுகளுக்கு நீங்கள் 1 லிட்டர்னாலும் மினிமம்லேருந்து நம்மகிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எவ்வளவோ எதுக்கோ செலவு பண்ணுறாங்க. நான் ஒரு ஹெல்த்து இதனால் ஒரு ஹெல்த் பாதிக்கும்னு சொல்கிறாங்க. கலப்படம் பண்ண அந்த எண்ணெயை சாப்பிட்டா நம்ம ஹெல்த்து, நம்மளை சார்ந்திருக்கவங்க ஹெல்த்தும் பாதிக்குங்கிறாங்க. அது ஏன் எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆயில், இந்த மசாலாஸ் ஐட்டமு ஒரிஜினலாக பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பொருளை வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன். உங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னும் டபுள் மடங்காக நல்லாயிருக்கும். ஸோ இதான் என்னுடைய தயவு செஞ்சு மாறுங்க. இன்னுமே இந்த ரீஃபண்ட் ஆயில், பாம் ஆயிலை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு செக்கு எண்ணெய்க்கு எல்லோரும் வாங்க. செக்கு எண்ணெய்க்கு வந்தாலும் அதில் யார் ஒரிஜினலாக பண்ணுறாங்கிறது விசாரித்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.